ஓகே. சோ ஃபார் நம்ம டாக்கர்ல பாத்தீங்கன்னா விசா இன்ஸ்டலேஷன் எப்படி பண்றது, டாக்கரோட ஓவர் வியூ பார்த்தோம். தென் சோஃபார் நம்ம பார்த்தோம்னா ஸோ இன்ட்ரடக்ஷன், அப்புறம் டாக்கர் டாக்கர்னா என்ன, கண்டெய்னர்னா என்ன. ஸோ இப்போ நம்ம இன்னொரு டாபிக் பார்க்க போறோம். லைக் வி கோனா சி இன்னையோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜஸ். டாக்கர் இமேஜ்னா என்ன? டாக்கர் இமேஜ்ல வென் வி புல் இமேஜ், ரைட், ஒரு இமேஜ் புல் பண்ணும்போது வி குட் சி மல்டிபிள் லேயர்ஸ், ரைட். அந்த மல்டிபிள் லேயர்ஸோட மீனிங் என்ன? நம்ம ஒரு புதுசா ஒரு லேயர் ஆட் பண்ணா அது எப்படி ஆக போகுது. தென் வில் கிரியேட் அன் அக்கௌண்ட் இன் அவர் டாக்கர் அப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். எப்படி வி வில் புஷ் அவர் இமேஜஸ் டு த டாக்கர் அப். டாக்கர் அப் எப்படி நம்ம புஷ் பண்ண போறோம். இன் கேஸ் ஆஃப் இஃப் இட் இஸ் ஏ பிரைவேட் ரெபாசிட்டரி இருந்தா எப்படி அந்த இமேஜை புல் அண்ட் புஷ் பண்ண போறோம். தென் மெயின் பார்ட், டாக்கர் டாக்கர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது. டாக்கரோட ஃபைல்னா லைக் நத்திங் பட் கிரியேட்டிங் அவர் ஓன் கஸ்டம் இமேஜ். நம்மளோட ஓன் கஸ்டம் இமேஜை எப்படி கிரியேட் பண்ணி டாக்கர் அப் யூஸ் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண போறோம், இல்லைன்னா வேற எப்படி நம்ம லைக் இந்த இமேஜ் புஷ் பண்ணி வி கேன் கிரியேட் அவர் ஓன் ஒரு பேஸ் இமேஜ் வச்சுட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். அதோட என்னென்ன பேராமீட்டர்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த 16 பேராமீட்டர்ஸோட டிஃபரன்சியேஷன் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா we can write docker file easily. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கர் இமேஜ் கண்டெய்னர்ஸ். டாக்கர் இமேஜ்னா என்ன? ஓகே. டாக்கர் இமேஜ் தான். ஸோ நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பேஸ் வேணும்ல. ஒரு கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்றதுக்கு வி நீடட் ஒரு பேஸ் இமேஜ். பேஸ் இமேஜ் இன் த சென்ஸ் ஒரு ஓஎஸ் ரிக்வயர்ட். ஸோ அந்த ஓஎஸ் வந்து எதுவாச்சும் இருக்கலாம், லைக் உபுண்டுவா இருக்கலாம், இல்ல லைனக்ஸா இருக்கலாம், ஆர் ஈவன் பிட்னாமி இருக்கலாம், ஆர் ஆல்பைன் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இமேஜ், எந்த இமேஜ் வேணா இருக்கட்டும், பட் வி நீட் ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம். ஸோ வி வி நோ தட் எல்லா இமேஜும் வந்து பை டிஃபால்ட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் up.docker.com. இந்த up.docker.comல இருந்து. So I log out here. So I didn't logging up. It is good. Yeah. I'll go to it. Okay. So இதுல just I'm getting explore பண்றேன்னா we could see different images. So suppose if we need any imagesனா இப்போ எனக்கு Ubuntu வேணும். If I go there na we could see so many things, right? இதுல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு. எப்படி ஒரு டாக்கர் இமேஜ் நம்ம சூஸ் பண்ணோம்னா ஈவன் இன் யுவர் ஆர்கனைசேஷன், ரைட், இஃப் யூ ஆர் இஃப் தே ஆர் யூசிங் ஜிசிஆர் யூஸ் பண்ணாலோ இல்லை ஏடபிள்யூஎஸ் சிசிஆர் யூஸ் பண்ணாலோ ஹவு யூ சூஸ் தட், ரைட். பாத்தீங்கன்னா தேர் வில் பி அபிஷியல் இமேஜ். அபிஷியல்னா அந்த கம்பெனியை வந்து தே வில் ப்ரொவைட் யூ தட் திஸ் இமேஜ் இஸ் குட், வி டோன்ட் ஹவ் எனி இஷ்யூஸ், நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அது எப்படி பார்க்கணும்னா யூ குட் சி a logo. இந்த கிரீன் லோகோ இருக்குல்ல, இட்ஸ் இஸ் டாக்கர் அஃபிஷியல் இமேஜ். ஸோ இது வந்து அந்த கம்பெனி லைக் உபுண்டு கம்பெனி தேர் ப்ரொவைடிங் திஸ் இமேஜ். ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ், எந்த இஷ்யூஸ் நம்ம கிட்ட இருக்காது. தாராளமா நம்ம எடுத்துக்கலாம் சொல்லி
தே ஆர் ட்ரஸ்டிங் அஸ். இந்த இமேஜ்ல எந்த இஷ்யூ இருக்காது. இன்கேஸ் ஆஃப் நீங்க தேடுற இமேஜ் கிடைக்கல, லைக் அபிஷியலா இல்ல, ஸோ தேர் இஸ் ஒன் மோர் ஆப்ஷன் கால் வெரிஃபைட் பப்ளிஷர். லைக் கம்யூனிட்டியோ இல்ல டாக்கரோட லைக் கம்யூனிட்டி வந்து தே வில் லைக் வெரிஃபை த திஸ் இமேஜ் இஸ் குட் அண்ட் சேஃப். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம் தாராளமா, ஸோ நோ இஷ்யூஸ்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இந்த பேட்ச் கொடுப்பாங்க. தட் இஸ் அ பேட்ச் தட் திஸ் இமேஜ் இஸ் வெரிஃபைட் பை அ பப்ளிஷர். ஸோ நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா வி ஹேவ் an X mark, right? It means those people are verified சொல்லுவோம்ல, verified. So kind of that. This image is verified by so many people. So this can be trustable. சொல்லி சொல்றாங்க. If you want, we can use this image. Okay. The one more option பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க தேடுறது வெரிஃபைட் பப்ளிஷர் இல்ல டாக்கர் இமேஜ்ல இல்லைன்னா you have to go with sponsored OSS. Sponsored OSS is nothing but open source software. OSS means open source software. OSS means open source software. இது எப்படின்னா ஒரு இதே போல அந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கீழே என்னென்ன வருதோ லைக் தேர் வில் பி மல்டிபிள் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களா, ஸோ தே ஆர் சஜஸ்டிங் தட் திஸ் ஆல்சோ லைக் குட். பட் வாட் ஒரு ப்ரொடக்ஷன் பேஸ்க்கு நீங்க போறீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரஸ்ட் அண்ட் கோ வித் டாக்கர் அஃபிஷியல் இமேஜ். ஒரு டாக்கர் அஃபிஷியல் இமேஜ் தான் நம்மளோட பில்டுக்கோ நம்ம போறதுக்கு ஆல்வேஸ் வி ஹவ் டு சூஸ் தட். ஓகே. இப்ப இது பார்த்தோம் லைக் டாக்கர் இமேஜஸ்ல வி சா 3 டைப்ஸ், ரைட்? அதே போல இன் கேஸ் ஆஃப் இட் இஸ் ஏ பிரைவேட் ரெப்போவா இருந்தா வி நீட் டு அத்தன்டிகேட் பண்ணாதான் ஒரு லைக் வி ஹாவ் டு அத்தன்டிகேட். நம்ம வந்து அந்த ரெபாசிட்டரிக்கு வந்து ஆக்சஸ் இருக்கான்ட்டு அத்தன்டிகேட் பண்ணாதான் வி ஈவன் வி கேன் புல் தட் இமேஜ். அந்த இமேஜை நம்ம புல் பண்றதுக்கு கூட இஃப் இட் இஸ் ஏ பிரைவேட் ரெபாசிட்டரியா இருந்தா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபார் டாக்கர் அப் ஐ திங்க் வி கேன் கிரியேட் ஒன் பிரைவேட் ஃப்ரீ ரெபாசிட்டரி ஐ பிலீவ். இருக்கா ஆல் ஆர் பப்ளிக். ஸோ I'll try to create a repository to see, இவங்களே கொடுக்குறாங்க ஃபார் a free account you can use only one repo. ஓகேவா? Ubuntu I'll give test. ஓகேவா? I'll use this itself. ஓகேவா? I just created இந்த repo. It is in public. Sorry. Settings I can go into maybe. So make private. I'll make this as a private. ஸோ நம்ம எப்படி இந்த இமேஜை புல் பண்ணலான்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஒன்ஸ் வி கிரியேட் இமேஜ், ரைட்? இமேஜ் வந்து எப்படி நம்ம புல் பண்ண போறதுக்காக கிரியேட்டட் ஒன் பிரைவேட் ரெப்போ. ஸோ ஓகேவா? ஸோ இந்த பிரைவேட் ரெப்போல இருக்க இமேஜை நான் புல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தி ஆஸ்க் மீ டு புஷ். நான் எதுவுமே எந்த இமேஜுமே என்கிட்ட இல்லை. ஸோ ஒன்ஸ் ஐ கிரியேட் இமேஜ், ரைட், இந்த இமேஜை வச்சுட்டு ஐ புஷ் இட் ஹியர். ஓகேவா? ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரில இருந்து நம்ம எடுக்கணும்னா வி ஷுட் அத்தன்டிகேட் யுவர் செல்ஃப். அதே போல டு புஷ் பண்றதுக்கு வி ஷுட் ஏபிள் டு அத்தன்டிகேட். அந்த ரெபாசிட்டரிக்கு எனக்கு இந்த ஆக்சஸ் இருந்தாதான் ஐ கேன் ஏபிள் டு புஷ் ஆர் புல் தட் பிரைவேட் இமேஜ். கரெக்டா? ஸோ அப்புறம் டாக்கர் அப்ல மட்டும்தான் நம்ம இமேஜை சேவ் பண்ண முடியுமா? வேற எந்த லொகேஷனும் நம்ம சேவ் பண்ண முடியாது. லைக் வேற எதுவும் ஆப்ஷன் கிடையாதுன்னா வி ஹேவ் an option with the help of Docker, right? We can ஒரே செகண்ட். வேற எது இல்லைன்னா லைக் வேற எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் என்னோட டாக்டர் இமேஜ் நான் சேவ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட ஈசிஆர்ல என்னோட இமேஜை சேவ் பண்ணலாம். ஈசிஆர் நத்திங் பட் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஓகேவா?
ரெபாசிட்டரி எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெபாசிட்டரி தான் ஈஸியா ஏடபிள்யூஸோட நேட்டிவ் கண்டெய்னர் பிளேஸ். ஓகேவா? தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏடபிள்யூஎஸ் பார்த்தோம். ஸோ அதே போல we have Azure. Azure கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு. Azure கண்டெய்னர் ரெஜிஸ்டர். தென் if we take in கூகுள் கிளவுட் பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட்ல பாத்தீங்கன்னா கூகுள் ஜிசிஆர் இருக்கு. கூகுள் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில இருக்கு. தென் அதர் தென் திஸ் வேற எதுனா இருக்கா? லைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளவுடோட நேட்டிவ் சொல்யூஷன். ஸோ வி ஆர் சேவிங் தேர். இன்னொரு பாத்தீங்கன்னா கிட்லேப்ல கூட யூ கேன் ஏபிள் டு GitLab registry இருக்கு. So you can save your Docker build images to there also. There is one more called நம்மளோட இப்போ suppose we have our own repository. You can save it in JFrog or Nexus. இந்த பிளேசஸ்ல வந்து you can save your images. நம்ம பில்ட் பண்ண இமேஜஸ் இந்த அதர் தென் டாக்கர் அப்ல இஃப் யூ ஆர் கோயிங் வித் உங்க கம்பெனி சப்போஸ் தே ஆர் யூசிங் ஈசிஆர் யூஸ் பண்ணா ஈசிஆர்ல வந்து இட் விட்டுட்டலாம். இல்லைன்னா அஜூர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில சேவ் பண்ணலாம். ஸோ டாக்கர் வந்து அதோட ஓன் ப்ராடக்ட் மட்டும் ப்ரொமோட் பண்ணாம இட் கேன் ஆல்சோ இட்ஸ் லைக் லைக் எப்படி சொல்லுவாங்க, ஆஹ் இது வந்து எப்படி சொல்றது, லைக் இட் கேன் ஏபிள் டு ஆல்சோ சப்போர்ட் ஆல் அதர் ரிஜிஸ்ட்ரிஸ். ஒரே செகண்ட். ஸோ அதர் தென் தீஸ் ரெபாசிட்டரிஸ் நம்மளோட இது கூட வந்து சப்போர்ட் பண்றதுனால people were mostly using Docker for their image like containerization-க்காக. Still they prefer it Docker. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குது. கடாடி சேவ் பண்ணணும் இல்ல, யூ கேன் யூஸ் யுவர் ஓன் ரெப்போ ஓன் திங். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் லைக் ஃபர்தர் கிளாஸஸ்ல வில் டூ ஒன் பை ஒன். ஓகேவா? ஸோ லெட் மீ அதுக்குள்ள உங்களுக்கு எனி கொஸ்டின்ஸ் இருக்கா? ஐ ஜஸ்ட் குவிக்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஹலோ பிரமா, இப்போ சொல்லு. நம்ம இமேஜ் கிரியேட் பண்றோம்ல, அந்த ஆமா, இமேஜ்ன்றது எய்தர் ஓஎஸ்ஆ இருக்கலாம், இல்லைன்னா அப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம்ல. பேஸா ஒரு ஓஎஸ் இருக்கணும். ஏன்னா இமேஜோட வேலைன்னா அது எடுத்து நீங்க எங்க டெப்ளாய் பண்ணாலும் ரன் ஆகணும். ஸோ அது ரன் பண்றதுக்காக ஒரு டிஃபால்ட்டா கண்டிப்பா ஒரு ஓஎஸ் இருந்துக்கணும். அந்த ஓஎஸ்க்குள்ள உங்க அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. வெறும் நம்ம அப்ளிகேஷன் மட்டுமே நம்ம டெப்ளாய் பண்ணாலும் இது இட் ஒன்ட் ஒர்க், ரைட்? ஆமா, அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அந்த இது எல்லாமே இருக்கணும். அந்த ப்ரீ ஓகே கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டிஃபால்ட்டா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையில்ல. ஸோ அதனால ஓகே ஓகே ஓகே. அந்த ஓஎஸ்ல அது ஒரு கண்டெய்னரா கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அங்க போய் ஹோஸ்ட் ஆகுமா? ஹோஸ்ட் பண்ணும். எஸ். நீங்க ஒரு எந்த கஸ்டம் இமேஜ் எடுத்தாலும், இப்ப ஈவன் நீங்க ஒரு பைத்தான் இமேஜ் எடுத்தாலும், இஃப் யூ கோ ஃபார் எ பைத்தான் இமேஜ், அந்த பைத்தான் இமேஜ்க்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அது கூட உங்க பைத்தான் சாஃப்ட்வேரை எம்பெடட் பண்ணி லைக் ரெண்டும் எம்பெடட் பண்ணி தே வில் கிரியேட் தர் ஓன் கஸ்டம் இமேஜ். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஒரு பேஸ் ஓஎஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால எந்த அப்ளிகேஷனும் கண்டெய்னர்ல ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஈவன் நம்ம டாக்கர் அப்ல இருந்து எந்த இமேஜ் போஸ்ட் பண்ணாலும் வந்து அது ஒரு ஓஎஸ் ஒரு பேஸ்ல தான். டிஃபால்ட்டா ஒரு ஓஎஸ் கண்டிப்பா. ஓகே ஈவன் நம்ம டிஸ்டோலெஸ் பத்தி எல்லாம் பேச போறோம். ஸோ டிஸ்டோலெஸ்னா என்ன கூடனா பேஸ் பேஸ் ஓஎஸ் நத்திங் பட் ஒரு உபுண்டு ஒரு இமேஜ் எடுத்தாலும் எந்த ஒரு பேக்கேஜ் இருக்காது. ஒரு ஓஎஸ் ஸ்டார்டே ரன் ஆகிறதுக்கு என்ன ரெக்வயர்டோ அந்த பேக்கேஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் சோ செக்யூர்டு. ஏன்னா நம்ம கிட்ட தேவையில்ல அன்வான்ட் பேக்கேஜ் இல்ல. ஸோ அவுட் சைட் ஆக்சஸோ எதுவுமே இருக்காது. ஸோ வி ஆர் குட். நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது. ஸோ வி கேன் ட்ரஸ்ட் தட். அதுக்காக
P2 million sound to existing vaccine. Same. I'm using Ubuntu, just Ubuntu name. அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு things same. Scripted. Let it run. பிரமோத், இது கெட் அவுட் டாக்கர் டாட் காம்ன்றது டாக்கர் ஹப்குள்ள இருக்கு. டவுன்லோட்ஸ் பேஜா? ஏதுங்க? ஆமா. லைக் கார்ல யூஸ் இன் பண்ணிருக்க கேஸ் கெட் அவுட் டாக்கர் டாட் காம்ன்றது ஆமா. இது டாக்கரோட அபிஷியல் டவுன்லோட் பேஜ். ஓகே ஓகே. அதுக்குள்ள போனீங்கன்னா லைக் டாக்கரோட ஸ்கிரிப்டே இருக்கும். லைக் நம்ம எப்படி ஜென்கின்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் வழியா இன்ஸ்டால் பண்றோமோ, லைக் பை டிஃபால்ட் வந்து டாக்கர் இட்ஸ் ப்ரொவைடிங் யூ டு டு தட். ஓகேவா? ஓகே ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நம்ம மேனுவலா ஃபாலோ பண்றது ஆமா. எல்லாமே இருக்கும். மேனுவலா ஃபாலோ பண்றத ஸ்டெப் ஸ்கிரிப்ட் அவங்களே பை டிஃபால்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே. 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 டாக்கர் அக்கௌண்ட் ரன்னிங்ல இருக்கு. ஓகே. ஓகே. சோ நம்ம இமேஜ் பத்தி பார்த்துட்டோம். இமேஜ் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீட் ஒன்லி லேயர் தான். இப்போ நான் ஒரு இமேஜ் புல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் எனி இமேஜ் ஐ பிலீவ். ஸோ கிவ் டாக்கர் இமேஜ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இமேஜ் என்னோட லோக்கல் சிஸ்டம்ல இருக்கும். ஸோ ஐ கேன் கெட் தட். ஓகேவா? இப்ப டாக்கர் ஒரு இமேஜ் நான் புல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இன்ஜினெக்ஸ் ஒரு இமேஜ் நான் புல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேர் இஸ் மல்டிபிள் லேயர்ஸ், ரைட்? இது எல்லாமே ஒரு லேயர், கரெக்டா? ஸோ வி கன்சிடர் வி கால் திஸ் as பாத்தீங்கன்னா லேயர்ஸ். ஒரு லேயருக்கும்
இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு ஒரு லேயரோட மீனிங் என்னன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி லேயர். இட் மீன்ஸ் வி கேன் ரீட் வாட் எவர் இன் தட் இமேஜ் உங்களுக்கு என்ன இருக்கோ, அது மட்டும் தான் நம்மளால ரீட் பண்ண முடியும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்சஸ் நம்ம பண்றோம்னா, அந்த அந்த இப்ப டெம்பரவரியா ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அந்த டெம்பரவரி கண்டெய்னர்ல வாட் எவர் சேஞ்சஸ் வி வாண்டட் டு மாடிஃபை, ரைட்? அது டெம்பரவரியா ரீட் ரைட் லேயரா, ரைட்? தென் இட் வில் அட்டாச் டு அவர் இமேஜ். ஒன்ஸ் வி அட்டாச் தட் இமேஜ் டு அவர் கண்டெய்னர், தென் தட் லேயர் பிகேம் ரீட் லேயர். ஐ வில் ஷோ இன் அவர் எக்ஸாம்பிள். டாக்கர் ஃபைல் போகும்போது ஏன் இது ரீட் லேயர், இது ரீட் சொல்றேன்ட்டு ஐ வில் ஷோ தட். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இமேஜ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு ஒரு லேயருக்கு என்னென்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல. லைக் இந்த லேயர்ல என்ன ஆப்ரேஷன் பண்றாங்க, இந்த லேயர்ல என்னென்ன ஆப்ரேஷன் பண்றாங்க தெரியாதுல்ல. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு see வாட் தட் பர்டிகுலர் லேயர் வில் டூ, ஃபார் தட் we have to use docker image history and the image name. So image name பார்த்தீங்கன்னா we know is nginx. If you give right, இந்த லேயர்ஸ் என்னென்ன லேயர்ஸ் பண்ணிருக்கு, லைக் ஃப்ரம் இந்த இமேஜ் நம்ம பண்ணல, ரைட்? வி ஆர் நாட் கிரியேட்டட் திஸ் இமேஜ். ஸோ தே யூசிங் சம் கால் கண்டெய்னர் அண்ட் மெயின்டெனர்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. தென் தே ஆர் யூசிங் சம் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றாங்க. தென் தே ஆர் ரன்னிங் சம் கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட் ரன் பண்றாங்க. தென் தே ஆர் காப்பிங் த என்ட்ரி பாயிண்ட் காப்பி பண்றாங்க. Then they are copying some more scripts to that particular image குள்ள காப்பி பண்றாங்க. Then they are exposing a port. 80 போர்ட்ல எக்ஸ்போஸ் பண்றாங்க. Then what is this? Stop signal கொடுக்குறாங்க. Then command at last CMD ran பண்ணும்போது it will create ஒரு ID. இந்த image ID தான். So wherever you see image ID, right? Docker ls கொடுத்தீங்கன்னா this image ID, இந்த image ID பார்த்தீங்கன்னா will be saved. ஒரு லேயர் ஆகும்போது ஒரு ஐடி அசைன் ஆகும். ஸோ இந்த லேயர் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னா இட் வில் கிவ் ஒரு ஐடி கொடுக்கும். தென் நெக்ஸ்ட் லேயர் பண்ணும்போது இட் வில் ஓவர் ரைட் பண்ணும்போது கடைசி லேயர் வரும்போது இட் வில் ஹேவ் ஒன் ஐடி. அந்த ஐடி பாத்தீங்கன்னா தட் இஸ் கால் இமேஜ் ஐடி. அந்த இமேஜ் ஐடி தான் இட் வில் ஸ்டோர் இட் இன் அவர் டாக்கர் ஆப். வென் வி ஆர் புல்லிங் இட் வில் பி தட். நம்ம இப்பதானே இமேஜ் புல் பண்ணோம். ஏன் இது 2 வீக்ஸ் ஆகும்னு காட்டுதுன்னா, திஸ் திஸ் இஸ் நாட் நம்ம பண்ண இமேஜ் இல்ல இது. லைக் 2 வீக்ஸ் இட் வாஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் இந்த டாக்கர் அப்ல if you see, so we use this image, right? So இங்க பாத்தீங்கன்னா we could see, right? Updated was 2 days ago. So இதோட தான் இது இங்க காட்டுது. So டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். இப்போதான் நம்ம கிரியேட் பண்ண ஏன் 2 வீக் ஷோ ஆகுதுன்னா, இட் இஸ் அ இமேஜ் தட் அப்லோடட் டு டாக்கர் அப். அந்த டாக்கர் அப்ல எப்போ கடைசி இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்லோட் பண்ணாங்களோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனோட கிரியேஷன் டைப். ஓகேவா? ஸோ ஆல்சோ யூ கேன் வெரிஃபை வித் டாக்கர் இன்ஃபோ கூட நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். டாக்கர் இன்ஃபோல இஃப் யூ கோ அண்ட் சி டாக்கர் இன்ஃபோ, ரைட், யூ குட் சி தட் டிஃபால்ட்டா வேர் இட்ஸ் புல்லிங். ஓகேவா? இன்செக்யூர் it's not taking. It's not showing there. Maybe in the latest update they removed it. Before that, பாத்தீங்கன்னா you call like default registry காட்டும். Default registry னா எங்க நம்ம push பண்ண போறோம். Like we will have like up.docker.com. It will show, but it's not showing here. In latest, maybe in the edition it's not showing it. Okay, it's not showing here. Okay, so அதே போல if I creating one more image வச்சுக்கோங்க.
I'll pull Docker pull I'll pull Docker pull Ubuntu மட்டுமே புல்லிங் வச்சுக்கோங்க. இட்ஸ் புல்லிங் லேட்டஸ்ட் இமேஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜ் எல்எஸ் கொடுக்கும்போது வி கெட்டிங் ஏ சைஸ் ரைட். இப்போ நம்மளுக்கு ஒரு சைஸ் கிடைக்குது கரெக்டா. வி குட் ஏபிள் டு சி ஏ சைஸ். இப்போ ஐ வில் ரன் திஸ் கண்டெய்னர். எப்படி நம்ம ரன் பண்ணுவோம்? வாட் இஸ் த கமாண்ட்? டாக்கர் இமேஜ் இல்ல டாக்கர் கண்டெய்னர் கொடுப்போம். இல்லைன்னா யூ கேன் கிவ் டாக்கர் ரன். I want it run into internal like a terminal window, then it should be run in detached mode. I'll give a name and Linux -demo. Then I don't need to give anything. I'll just give Nginx. Okay, wow. Okay, I just give Nginx. My container is started. To verify that, we'll see docker ps-a கொடுப்போம். பண்ணும்போது இட் இஸ் அப் அண்ட் ரன்னிங். ஓகேவா? இப்போ நம்மளோட இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இட் இஸ் 192 MB, ரைட்? In case if I run anything, right? So if you use one more option with -s, right? ஆக்டிவா என்னென்ன கண்டெய்னர் இருக்கோ இந்த கண்டெய்னரோட சைஸ் இட் வில் கிவ் டாக்கர் ps-s. இப்போ இட் கிவ் விர்ச்சுவல் MB 192 பிளஸ் இது என்ன 1.09 கேபினா திஸ் இஸ் அவர் இமேஜோட சைஸ். நம்ம இமேஜோட சைஸ் வாட் எவர் வி டூ ரைட், நம்ம கண்டெய்னர் வாட் எவர் வி டூ ரைட், அந்த கண்டெய்னரோட சைஸ் 1.9 KB. நம்ம எதுவுமே யூஸ் எனி திங், வி யூஸ் டிஃபால்ட்டா என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் சம் பேக்கேஜஸ், ஸோ இப்போ நான் பார்க்குறேன். இப்போ இஃப் ஐ கோ இன்சைட் டு தட் கண்டெய்னர், எப்படி கண்டெய்னருக்குள்ள போனோம்னா ஐ ஷோ யூ ரைட் டாக்கர் exec -interactive mode. Then I need to give the container name Nginx demo கொடுத்திருந்தேன். Then I want to use a bash shell, so I'm giving bash. So I'm inside the container. Okay, you could see container குள்ள நான் இருக்கேன். So இப்போ I'll give update apt-update apt-get update, right? apt-get update. So it's not even taking apt command. ப்ரோ அப்டேட் ஆமா. ஸ்பெல் அப்டேட்ல டைப் வரும். Okay. Sudo apt hyphen. Okay. Even ரொம்ப it's not taking. சும்மா ஒரே ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம பேஸ் OS வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு கொடுத்ததுனால அந்த கண்டெய்னரும் உபுண்டு கமாண்ட்ல தான் ரன் ஆகுமா? இல்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா இன்ஜினிக்ஸ், இப்ப இந்த இன்ஜினிக்ஸ் குள்ளேயே போனீங்கன்னா யூ குட் சி என்ன இமேஜஸ் அவங்க எடுத்திருக்காங்க. யூ கேன் சி தட். Suppose we go any we took latest, right? Tags fill பண்ணீங்கன்னா so latest பாத்தீங்கன்னா this would be the latest. So it is Linux based. You could see, right? Linux based. So அப்ப M யூஸ் பண்ணணும் நம்ம. Let me try. M update இருக்கான்னு பாக்குறேன். M கூட இல்ல. So maybe it's not taking. So I'll exit. Docker image. Careless. I'll try to create this Ubuntu container. The Ubuntu container நான் start பண்றேன். Docker run -d -it give name Ubuntu demo, then Ubuntu web image and Ubuntu. So it creator, I'll see Docker ps. It's up and running. In the container kulla I'll log in Ubuntu kulla. So Docker execute -it -it, then my image name Ubuntu -demo. Then I want to use bash use பண்றேன். I'm into it, right?
So I'll duplicate the session. Duplicate. Duplicate. sudo su hyphen இப்போ பாத்தீங்கன்னா I'll see docker ps hyphen s hyphen s கொடுத்தீங்கன்னா you could see the ஸ்டோரேஜ். என்ன ஸ்டோரேஜ் இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட் சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 192 MB. பட் வாட் எவர் அவர் கண்டெய்னர் இஸ் ரன்னிங் இட்ஸ் ஒன்லி கெட்டிங் 1.22 KB, ரைட்? இப்போ நான் அப்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்சைட் த கண்டெய்னர் sudo hyphen apt get அப்டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி இட்ஸ் நாட் டேக்கிங் sudo apt get update. Yeah, it's getting right. இந்த பேக்கேஜஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாம் லைக் ரெஃப்ரெஷ் பண்ணி இட் ஆடிங் டு மை container, right? So if I want to install Git, right, apt hyphen get, we can use Git, maybe download ஆகுமா தெரியாது, ஆகல. So leave it. நம்ம பாத்தீங்கன்னா we used it, right? இந்த பேக்கேஜ் பண்ணும்போது we made some நம்ம கண்டெய்னர் வந்து ஸ்பேஸ் எடுத்திருக்கோம்ல. ஸோ இதை பார்க்கறதுக்கு if you want to confirm that, right? If you give docker Pramod, actually, ps apt-get install ಇರ್ತದಲ್ಲ ಅದು. install வருமா, let me see. apt-get install it. Yeah, good, thank you. So it asking like 92 MB. I'll be using this space in காட்டியிருக்கல, like I'll show you. So in the software நான் இன்ஸ்டால் பண்ண it will take around 92 MB something. So 93 MB இது இருக்கிறேன்ட்டு நான் சொல்லுது. If you go and see now here in this command, right, see it has increased. என்னோட சைஸ் பாத்தீங்கன்னா default it was like around 192 MB, right? 192 MB இருக்கு. வாட் மை ரன்னிங் கண்டெய்னர், என்னோட ரன்னிங் கண்டெய்னரோட சைஸ் பாத்தீங்கன்னா 125 MB. தென் தென் என்னோட பேஸ் இமேஜோட கண்டெய்னர் பாத்தீங்கன்னா 204 MB. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சே என்னோட கண்டெய்னரோட சைஸ் என்னன்னு கேட்டா we have to add this two, இந்த ரெண்டு நம்பரையும் we add பண்ணி we have to say to them, ஓகேவா? ஸோ defaultா it was like around நம்மளோட சைஸ் பாத்தீங்கன்னா if you want to go and see, right, docker image ls நம்மளோட பேஸ் இமேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா 78 MB, கரெக்டா? உபுண்டு தான் நம்ம எடுத்திருந்தோம். நம்மளோட பேஸ் இமேஜ் 78 MB. now it becomes 125 MB. so அப்போ what was the difference? இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம சைஸ். நம்ம என்னென்னமோ சப்போஸ் கிரியேட் பண்ணோம்ல, இந்த பேக்கேஜ் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, the size of our image now will be like 204 MB. ரெண்டு இப்ப இதுக்கும் we have base image plus இப்ப கரண்ட் இமேஜோட டிஃபரன்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணா will get, right, 78 இப்போ minus 125 MB ரெண்டு ஆட் பண்ணா you will get 24 MB, கரெக்டா? 204 you will get it, right? So this is our size of our image, ஓகேவா? இந்த இமேஜ் நம்ம size of our image சொல்லி we have to say that, okay? ஒரு my paper, give me a minute. Okay, so இதே இப்போ இன்னொரு சப்போஸ் ஐம் யூசிங் ஒன் மோர் இமேஜ், அதே இமேஜ் நான் டாக்கர் ரன் யூஸ் பண்றேன்ல, ஓகே, இப்ப அந்த இதே இமேஜ் இருக்கு. இப்ப ஐ கிரியேட்டிங் ஒன் மோர் கண்டெய்னர், அதுல இருந்து நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டாக்கர் ரன் -t -it ஒன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. then I'm running the image. இப்ப இன்னொன்னு கொடுத்துட்டேன். இப்ப if you see docker ps -s கொடுத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்த சைஸ் நம்மளுக்கு வராது. டிஃபால்ட்டா என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் மட்டும் தான் வில் கெட் இட். ஸோ எத்தனை ஒரு இமேஜ் வச்சு நம்ம எத்தனை கண்டெய்னர் வேணா கிரியேட் பண்ணலாம். அந்த கண்டெய்னர்ல என்ன வால்யூம் இருக்கோ ஸோ அது வந்து ஐசோலேட்டட். வி கான்ட் சி லைக் ஒரு கண்டெய்னருக்கு இன்னொரு கண்டெய்னருக்கு இட் ஒன்ட் பி ஐசோலேட்டட். ஸோ இத இன்கேஸ் இப்ப நம்ம என்ன இந்த கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரீஸ்டார்ட் ஆகுதோ இல்ல கில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கில் ஆயிடுச்சுன்னா வாட் எவர் வி ஹேவ் கண்டெய்னர், இந்த கண்டெய்னர்ல என்னென்ன இருக்கோ எவ்ரிதிங் வில் பி
டெலிட்டட் ரைட். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வி இன்ட்ரோடியூசிங் கால் வால்யூம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். ஸோ அந்த வால்யூம் எக்ஸ்கியூஸ் மீ அந்த வால்யூம் கண்டெய்னர் வரும்போது வி குட் see லைக் அந்த சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் டாக்கரோட கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆனா கூட வி கேன் ஏபிள் டு retrieve our data. So one more command I wish to say is watch. Watch docker container. என்ன கண்டெய்னர் நம்ம பார்க்க போறோம், டாக்கர் கண்டெய்னர் ps-a கொடுத்தனா எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு வந்து இட் வில் ஷோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் கண்டெய்னர். ஸ்டேட்டஸ் ஏ கொடுத்தோம். இஃப் ஐ வாண்ட் டு கிவ் சைஸ்னா ஐ கேன் கிவ் -s. இட் வில் ஷோ ய. ஸோ இன் கேஸ் ஆஃப் இப்போ நான் ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன்னா ரீலோடடா டிட்டாச்ட். Okay, let it. So if I want to install something, right? apt hyphen get install duplicate install பண்றேன்னு வச்சுக்கோங்க. So it taking something, so 900 kbit is a small one. If I install nginx, yeah, it's taking around 6 MB. Okay, I'm giving yes. So install ஆயிடுச்சு. So if we go and see here, right, every 2 seconds it will give us a new size, data size. So it was earlier around 204 MB, right? Now it became 210 MB. So in the docker watch command கொடுத்தீங்கன்னா watch docker container ps-a இல்ல pa- கொடுத்தீங்கன்னா every 2 seconds you will get the status until you exit from there. Okay, until you give control C. Every 2 seconds it will show the latest log. In the time கூட you can verify from here. In the time வச்சு கூட you can verify here. Okay வா? So far any doubt இருக்கா? இப்ப நம்ம பார்த்ததுல it's like you have any doubt? சொல்லுங்க ராகேஷ். எஸ் பிரமோத். இப்போ இந்த விர்ச்சுவல் சர்வீஸ்ங்கிறது வந்துட்டு இன்ஸ்டன்ஸோட ஸ்டோரேஜை பொறுத்து தானே டிசைட் கரெக்டா? இல்ல ஆமா, இப்ப இன்ஸ்டேஜ் என்கிட்ட ஒரு கன்சிடர் டிஃபால்ட்டா 8 GB லைக் AWS லொகேட் பண்ணுது. இன்கேஸ் மைனஸ் லைக் ஒன்லி 1 or 2 GBன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கண்டெய்னர் வில் கெட் ஸ்டாப் பண்ணோம், இல்லைன்னா ரீஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். ஸ்பேஸ் இல்லாம. சரி, ஓகே. ஸோ தட் வாஸ் மூட். ஸோ அதான் ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்பேஸ் இந்த 204 MB தான் நம்மளோட சர்வர்ல இந்த கண்டெய்னர் ஆக்குபை பண்ணுது. இந்த ரன்னிங் கண்டெய்னர் வந்து இட் ஆக்குபைங் 204 MB என்னோட இதுல இப்போ என்னோட சர்வர்ல. இப்போ பை சான்ஸ் ஏன்னா இப்போ சரி ஒரு கண்டெய்னர்ல நம்ம வந்து லாக் ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு கரெக்டுங்களா? நம்மளோட இன்ஸ்டன்ஸோட ஸ்பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? லைக் இந்த கண்டெய்னருக்கு எனக்கு 1 to 2 GB தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வந்து எடுக்கணும். ஸோ தட் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த மாதிரி. தாராளமா. லைக் all are based with Linux, right? Linux or Unix, இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ் தான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண போறோம், கரெக்டா? ஸோ நீங்க ஒரு லைனக்ஸ் சிஸ்டம்ல எப்படி ஒரு லாக் அலர்ட் செட் பண்ணுவீங்க, cron job செட் பண்ணுவீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ இன்சைட் டு தட் கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு யூ கேன் செட் யுவர் லாக் லிமிட் செட் பண்ணலாம். எவ்வளோ டேட்டா தான் உனக்கு ரிட்ரைவ் எடுக்கணும், இல்லைன்னா லைக் வித் ஹெல்ப் ஆஃப் cron, ரைட்? எவ்ரி டேக்கு நீங்க இல்லை எவ்ரி 2 days இல்லை எவ்ரி 3 daysக்கு வந்து லாகை வந்து ப்ரூன் பண்ணலாம். ஸோ அந்த திங்ஸ்ல யூ கேன் டூ தட். இட் பேசிக்லி மினி வெர்ஷன் ஆஃப் யுவர் லினக்ஸ் சிஸ்டமோட மினி வெர்ஷன் தான். கண்டெய்னருக்குள்ள போயிட்டு பண்ணாம லைக் நான் எப்படி கேட்கறேன்னா லினக்ஸ் சிஸ்டம்குள்ள இந்த கண்டெய்னர் வந்துட்டு எனக்கு 2 GB வரல தான் எடுக்கணும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டூ தட். அதுக்கு தான் நம்ம கஸ்டமா இமேஜ் பில்ட் பண்றோம்ல. ஸோ கஸ்டமா இமேஜ் பண்ணும்போது யூ வில் பில்ட் இமேஜ், ரைட்? டாக்கர் பில்ட் கொடுத்து நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும்போது we can set it in docker file. நீங்க டாக்கர் ஃபைல்ல யூ கேன் செட் those things. லிமிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஈவன் அவுட் சைட்ல கூட we can set it while creating a container. நீ இவ்வளவுதான் ரிசோர்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு we can சொல்லலாம். லைக் இன் கேஸ் ஆஃப் மை இந்த டாக்கர் இந்த Ubuntu கண்டெய்னர் யூ ஷுட் நாட் டேக் மோர் தென் 500 MB மேல நீ வந்து என்னோட ரிசோர்ஸ் எடுக்க கூடாது சொல்லி நம்ம லிமிட் பண்ணலாம். So I'll show you that also, no issues. Okay.
தேங்க்யூ. Okay. Any other questions? Okay. So we'll go see the புல்லோட ஒர்க் ஃப்ளோ பார்த்துருவோம். லைக் இப்போ ஒரு இமேஜ் நான் புல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் எ கமாண்ட் டு டாக்கர் சிஎல்ஐ டாக்கர் புல் என்ஜினெக்ஸ் நான் புல் பண்ண சொல்றேன். ஸோ இந்த இமேஜ் வந்து சிஎல்ஐல ரன் ஆகும்போது இட் வில் கோ டாக் டு டீமன், ரைட்? டாக்கரோட டீமன் கூட போய் பேசும். இந்த டாக்கர் டீமன் வந்து செக் பண்ணும் என்னோட லோக்கல் சிஸ்டம்ல இருக்கான்ட்டு. இந்த கொடுத்த இமேஜ், இந்த இன்ஜினெக்ஸ் நான் ரன் பண்ற இமேஜ் வந்து லோக்கல் சிஸ்டத்துல இருக்கான்னு செக் பண்ணும். இஃப் என் லோக்கல் சிஸ்டம் இருந்தா இட் வில் ஷோ புல்லுன்னு எனக்கு காட்டிடும். என்கிட்ட இருக்கு, அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு சிஐலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இஃப் அவைலபிளா இருந்தா இட் வில் ஷோ. ஓகேவா? இஃப் நாட் இல்லைன்னா டிஃபால்ட்டா எங்க இருக்கு? ஸோ up.docker.comல இட் வில் புல் த இமேஜ். இந்த இமேஜை புல் பண்ணி இட் வில் ஷோ அந்த லேயர்ஸ் எல்லாம் காட்டும்ல. ஸோ இட் வில் புல் டு அவர் லோக்கல் சிஸ்டம். லோக்கல் சிஸ்டத்துக்கு புல் பண்ணும். ஒன்ஸ் புல் ஆயிடுச்சுன்னா இட் வில் ஷோ என்னென்ன லேயர்ஸ் எனக்கு புல் ஆயிருக்குன்னு சொல்லும். இப்போ நம்மளோட டிஃபால்ட் டாக்கர்ல இது எங்க சேவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வேர் lib lib டாக்கர்ல லைக் ஆல் த இமேஜஸ் வாட் எவர். நம்ம இப்போ ஒரு ஜென்கின்ஸ் சொல்லும் போது வேர் டாட் லிப் ஜென்கின்ஸ்குள்ளதான் லைக் கம்ப்ளீட் ஜென்கின்ஸோட கான்ஃபிகரேஷன் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் யூ வாண்ட் டு see the configuration of here, right, we can see in this particular path. So we'll see. Let it reload. Reload ஆயிடுச்சு. sudo hyphen clear. So our default would be cd where lib c docker. If you go there, if you give ll, right, we could see all the things. என்னென்ன இருக்கு, build kitனா என்னன்னு I will show you in further classes. So containers, இது பாத்தீங்கன்னா ஒரு directory. Go and see இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னா we'll see. If you see நம்ம என்னென்ன கண்டெய்னர், I think we are running 3 containers, right? அந்த 3 containers ஓட ID you can able to see that. If you want to go there, right, கண்டெய்னர்ல வாட் ஆர் த திங்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ we can able to see everything from the config file. இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் எங்கே சேவ் ஆகுது. இஃப் யூ கோ எல்எல், ரைட், we call the இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, ரைட், சிடி. இஃப் யூ கோ இமேஜ் எல்எல், இதுக்குள்ள ஓவர்லேக்குள்ள ஆல் த இமேஜஸ் வில் சேவ். ஓவர்லே டு. So what are the things எல்லாமே நம்ம we can able to see from this particular path. இது வந்து டாக்கரோட ஓம் பாத் நீங்க சொல்லுவீங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஹவ், பிளகின்ஸ் யூஸ் பண்றீங்களா, டிஃபால்ட் நெட்வொர்க் யூஸ் பண்றீங்களா, கண்டெய்னர்ஸ்ல என்னென்ன கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு, வாட் ஆர் த யூஸ் கேஸ் அதுல. ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் கெட் இட். ஓகேவா? யூ கேன் கெட் இட் ஃப்ரம் இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ். ஓகேவா? எப்படி நம்ம ஜென்கின்ஸோட ஓம் பார்த்தோம், அதே போல டாக்கரோட ஓம் பார்த்தீங்கன்னா வேர் லிப் டாக்கர். இந்த டாக்கருக்குள்ள பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபைல்ஸ். மே கம் அவுட். பிஃபோர் எல்லாம் பார்த்தோம் நம்ம ஒரு கான்ஃபிக் ஃபைல் இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இயர் யூ டோன்ட் ஹேவ் எனி கான்ஃபிக் ஃபைல்ஸ், பட் we can pass this in a runtime. In case of நம்ம இன்னொரு ரெப்போக்குள்ள லாகின் பண்ணோம்னாலோ, இந்த மீன்ஸ் இன்னொரு ரெப்போ இப்போ ஈசிஆருக்குள்ள என்னோட இமேஜ் புஷ் பண்ணணும்னாலும் how I can do na, I can use a docker login ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு then which repo I have to use,
whether I want to use JFrog use பண்ணனும், we have to pass the JFrog URL pass பண்ணனும். Otherwise ECRல நான் புஷ் பண்ணனா ECR ஓட இது பண்ணும். So by default நம்ம டாக்கர்க்குள்ள எப்படி like how we can push. We'll see that. Docker ls, sorry, Docker image ls. See, if I have two images and so Docker ps கொடுக்குறேன், only I shows active containers, right? So எல்லாமே ஆக்டிவா இருக்கு. இப்ப I want to என்னோட Docker hubக்கு நான் லாகின் பண்ணும். So how you do that means you have to give Docker login. Just நீங்க Docker login கொடுத்தீங்கன்னா you see to sign up for using it asks us to pass the username along with here. Okay, wow. So the default Docker Docker login would be like let me go there. I'll see Docker login like -new. Mine would be Ravi Pramod at gmail.com. My device stuck. My internet connection. Sorry, internet drop ஆயிடுச்சு. So I'm just giving my email and sorry, my username. So you can give your email ID or you can use your username. So my username would be promo286. Then I can give you the password. நீங்க password type ஆகுறது you won't able to see that, but password is typing back. So I could see login succeed, right? இப்போ ஒரு இமேஜ் நான் புல் பண்ணாவோ புஷ் பண்ணனாலோ ஐ கேன் டூ தட் பிஃபோர் புல்லிங் ஆர் சென்டிங் புஷ். நம்ம இமேஜை வந்து நம்ம பண்றதுக்கு வி ஹாவ் டு டேக் அவர் இமேஜ். அந்த இமேஜ் எப்படி டேக் பண்ணுனா வி ஹாவ் டு யூஸ் டாக்கர் டேக் கமெண்ட். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணனா கோ தர் ஹவு டு டேக் எ image in Docker. If you go there, always go and refer to the okay. Always go and refer to the latest இது ஓகேவா. ஸோ mine would be Docker image tag. Tagனு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். source image நம்மளோட இமேஜ் என்ன, வேர் இஸ் source image நம்மளோடது Ubuntu. Then tag would be latest. So we have to give Ubuntu :latest. Then targetனா நம்மளோட ரெப்போ. So we have an account in Docker Hub, right? So நம்ம என்ன டாக்கர் அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அதோட யூசர் நேம் we have to give. Then / நீங்க என்ன நேம்ல டேக் பண்ண போறீங்க ஸோ அதை கொடுக்கணும். ஸோ வாட் இஸ் மீன், ஸோ டாக்கர் இமேஜ் டேக் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா Ubuntu latest. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா mine would be promote286 / நான் என்ன நேம்ல கொடுக்க போறேன், I'll give Ubuntu -demo ஒன்னுட்டு இந்த நேம்ல நான் கொடுக்க போறேன். ஈவன் ஐ ஸ்பெசிஃபை a tag v1 நான் இந்த டேகை ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் என்டர். இட் didn't show anything, right? If you go Docker image ls கொடுத்தீங்கன்னா you could see a new repository. இந்த ரெபாசிட்டரி என்கிட்ட இருக்கு. ஸோ if I want to push this image to my Docker அப்படின்னா ஏற்கனவே நான் லாகின் பண்ணிட்டேன் என்னோட இதுல கரெக்டா. if I do right docker push இந்த இதை நான் கொடுக்குறேன்னா you have to mention the image என்ன ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னோம்ல. so we have to use Docker image push அதோட நேம். it should take, right? So also I have to provide the version. See, நான் வெர்ஷன் கொடுக்கறதுனால இட்ஸ் நாட் ஷோயிங் எனிதிங். See, இதை வந்து நான் புஷ் பண்ணிட்டேன், இட் கிவ் சம் டைஜஸ்ட் ஐடி. ஸோ இஃப் ஐ கோ அண்ட் சி மை டாக்கர் அப், நம்ம டாக்கர் அப்குள்ள போய் பார்த்தோம்னா
Let me hide this panel. So this is my repo, right? You could see last pushed was 1 minute ago. நம்ம என்ன tag specify பண்ணோம்? V1. So if we go there, right, we could see a tag called V1. In case நான் இப்ப யாருன்னா இப்ப install பண்றதுனால they have to follow this command. Docker இப்ப இந்த tag யூஸ் பண்ணணும்னா if they want to pull thatனா they can use that. So நம்ம லேயர்ஸ் பத்தி பேசணும்ல we can use here also. See, they're using some org then label, add file, command. So same thing. என்னென்னதான் அவங்க யூஸ் பண்றாங்களோ you can able to see that. ஓகேவா? So in case if someone wants to use this now, they want to use this command. Let me remove all the images. இங்க images நான் remove பண்றேன். docker ls sorry docker I'll clear first. Docker image ls. If I want to remove the images now, you have to use first you have to stop your containers. Okay, docker. Here. So how you stop the container? Docker stop, or you can use forceful docker rm -f, then the container id or image name. எது வேணா கொடுக்கலாம். So I'm using multiple. So I'm removing this container. Let me check. I don't have anything. So இப்போ image நீங்க remove பண்ணணுமா, you have to use docker image rmi. rmi means image, remove image கொடுக்கிறோம். Then you can give your thing. If you keep so okay, Docker, like see it was untagged, then it will be removed. Docker image ls. See illa. So I'll remove my other two images also. So I removed. Okay. We don't have such images. Okay. I have to specify the tag. Okay. நம்ம tag specify பண்ணனா it will take latest. If not, Nginx இல்ல அதனால okay. No such no issues. So docker image ls கொடுத்தா you won't see any images, right? So எந்த images இல்ல. If I want to pull my own image na, so I have to use docker pull promo 286 kuntu hyphen demo 1. இப்ப நான் ஒரு டேக் கொடுத்துட்டேன். இன்கேஸ் அந்த டைம் நான் டேக் பண்ணும்போது if I didn't give any tagனா it will consider that as a latest one. So இப்ப நான் டேக் கொடுத்துட்டேன்னா it won't take latest. பாத்தீங்கன்னா by default the tag will take as latest. So நம்ம latest பதில் I given as a v1 ஒரு v1 ஒரு image கொடுத்துட்டேன். So I have to mention my tag. என்னோட tag mention பண்ணாதான் I can able to pull that particular image to my system itself. ஓகேவா? So you could see இப்ப நான் பார்த்தேன்னா I could see image ls. See promo 286 இருக்கு. In case if you want to see the history பாத்தீங்கன்னா docker image. ஏன்னா இது நான் எதுவுமே பில்ட் பண்ணல. வாட் எவர் ஒரு இமேஜ் இருந்தது ஐ ஜஸ்ட் புதுசா என்னோட ரெபாசிட்டரிக்கு நான் டேக் பண்ணிக்கிட்டேனே தவிர நான் கிரியேட் ஒன்றும் பண்ணல. கரெக்டா? ஐ டென்ட் கிரியேட் த இமேஜ் ஃப்ரம் ஸ்கிராச். ஸோ இஃப் ஐ சி இயர்னா வில் சி வாட் இட் ஷோஸ். ஓகே. ஆல்சோ யூ ஹாவ் டு மென்ஷன் டேக். இங்க கூட நீங்க டேக் மென்ஷன் பண்ணணும். ஓகே. சி இந்த இமேஜ் ஐடி we are getting it.
பட் இதெல்லாமே நான் பண்ணல. லைக் தீஸ் கமிட் ஆர் டேக்கன் பை இத இமேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணோமோ, இந்த இமேஜ் எல்லாமே தே டுக் ஃப்ரம் தட். அவங்க கிட்ட இருந்து எடுத்ததுதான். ஸோ வி டோன்ட் ஹவ் டிட் எனிதிங். இன் கேஸ் ஆஃப் இஃப் வி டூ அவர் கஸ்டம் பில்ட், நம்ம கஸ்டம் பில்ட் பண்ணும்போது வி கேன் வாட் யூ சே வி கேன் யூஸ் அந்த டைம். நீங்க ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன லேயர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இன் கேஸ் ஆஃப் யூர் ரன்னிங் எ ஸ்மால் சாம்பிள் டாக்கர் ஒரு ஃபைலை நம்ம ரன் பண்ணும்போது என்னென்ன யூஸ் பண்றோமோ வி கட் சி. ஸோ உங்களுக்கு இந்த டேக் இதுல புரியுதா? லைக் யூஆர் கெட் டு நோ ரைட் எப்படி ஒரு இமேஜை நம்ம டேக் பண்ணோம். ஸோ லைக் வி லாக் இன் ரைட். லாக்இன் பண்ணனே இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து இட் வில் சேவ் இட் இட் ஒன் பிளேஸ். நம்ம வந்து ரூட் டைரக்ட் லைக் ரூட்ல ரன் பண்றோம்ல, இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா இஃப் யூ கிவ் எல்எல் we could see one thing, right? Dot docker ன்னு ஒரு create ஆயிருக்கு. If you go inside to the docker content, docker that sorry directory, I go ls. There is called config ன்னு ஒரு file இருக்கு. என்ன config file னா whatever we save it, right? நம்ம ஒரு save நம்மளோட password I put it, right? If I copy this and give it to you, right? And you paste this file in particular path, அந்த pathல fail பண்ணீங்கன்னா you can access my repo. So this is called one of the vulnerability that Docker still have. So இதை solve பண்ணதா they are like doing with the if you go in security, right? One setting software, they are giving a one time account generator. So அது வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. So you can get it a personal access token. ஸோ அந்த டோக்கன்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் என்ன ஆக்ஷன் அது பண்ணணும்னு. சி ரீட் ரைட் டெலிட் எந்த ஆக்ஷன் வேணுமோ அந்த ஆக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு we can generate a new token when it is asking for a password. ஸோ அந்த பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது we can do that. Let me try. I can do that or not. Delete this token. இதெல்லாம் old token. I'll delete it. This is old. This is also old one. I'll delete it. So I did this of the old one. I'll delete this token. I'll generate a new token. Access or a token description. So I'll give docker demo to English giving. என்ன மாதிரி access தேவை? It access public repo or read only, read and write. So I'll give read, write and delete for now, and I will generate a token. See, it asking me to how to do that. So before that, I have to log out. ஏற்கனவே நான் டாக்கர் லாகின்ல இருக்கல. If you give டாக்கர் ஸ்டேட்டஸ் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு கெட் அவுட் ஃப்ரம் தேர்னா நம்ம லாகினை வந்து லாக் அவுட் பண்ணனா யூ ஹவ் டு யூஸ் லாக் அவுட். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டாக்கரை இட் பின் காட். இப்போ அந்த ஃபைல போய் பார்த்தீங்கன்னா cat.json ஃபைல், அந்த கான்ஃபிக் ஃபைல பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் சி எனி authorization. So if I want to use this, just follow this command. Paste. Then it asks me to give the token. So I'm just giving this token, entering it. Then keep your password stored in unentered. Still, this consider as a vulnerable. இதே உங்ககிட்ட நான் கொடுத்தேன்னா you can, if you place this config file, right, you can use my rep. So this is like எப்படி சொல்றது, this is kind of a vulnerable still Docker world. So அதனாலதான் we never use. In case if you are using ECR, right, ECR பண்ணும்போது we'll use a secret and keys கொடுப்போம், then we pass that value. அந்த time it won't hold the value. So you can get the tokens here. அதனாலதான் it has a vulnerable still. Okay, when you log in, then you can push in images to your Docker app. நீங்க புதுசா ஒரு இமேஜை டேக் பண்ணிட்டு you can push it and you can go use it. Okay, வா. Oh, I'll delete this token.
From here, right, you can see like எந்த டைம் யூஸ் பண்ணோம், like what was the last access எப்போ create பண்ணோம். So everything you can able to see here. Okay. Yeah. So far, நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, so Docker images பார்த்தோம், then Docker image and container layers. இது வந்து பிரீஃபா வந்து while we creating a custom file பண்ணும்போது பார்த்தோம், then disk utilization பார்த்தோம், then Docker account creation. I think you can create your account Docker போனீங்கன்னா you can able to create your account. It won't ask any credit card, those things. I'll log out, right? If I sign up, right, you can directly hit sign up and you can create. It won't ask you any, it won't ask any credit card, any authentication, it won't ask anything. You can create an account. Okay. Account create பண்ணி you can access it. Then இதோட pricing பார்த்தீங்கன்னா, like I think before itself we saw, right, what would be the pricing. Docker Hub pricing. So I think we saw this in our Docker Hub first class or second class. So we might see what is the price. So we'll be using $0. We'll see the scout option and I will show you, no issues. So அதே போல you can't pull more than 200 image for 6 hours pull. You can only pull 200 image from Docker Hub. More than that you can do. So நம்ம practice பண்ணும்போது we won't do much. We won't pull so much images. Okay, so we'll be under that. So we can use that. So if you are going for a pro plan, right, you have private repository. எத்தனை வேணா create பண்ணலாம். Here for personal you can only do with only one image. ஒரே ஒரு image தான், like ஒரே ஒரு repo மட்டும்தான் you can create as a private. Other than you can't do that. What is this 5 concurrent build? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we can do it in a auto builds. எப்படின்னா, at a time we can push it a 5 or 6 image to directly to image to our repo. But here we can't do that. Then debug. So they are giving 5 days support response. Within 5 days they will give you a support. In case of we need support from Docker, you have the waiting period. Any request that should be addressed within 5 days they will address your request. In case if you go for business support, right, they will be addressing your case within 24 hours. So difference request like personal and enterprise per user. So in case of you have 100 user, you have to get 100 license. 100 people may Docker use பண்ண போறாங்கன்னா you have to get 100 people நீங்க வந்து 100 license you have to get it. Okay. So those were the things. If you go there, you can see all I want to say free account paid account what is that difference என்னென்ன provide பண்றாங்க. So you can see that in the Scout 9, like we could see a Scout, right? In Scout 9 it will it kind of a scanning tool for our Docker image. இப்போ நம்ம ஒரு டாக்கர் இமேஜ் புஷ் பண்ண உடனே we can check whether that image is good or bad. So how will you do that, right? I logged in, so log into my account. So I log into my account. No, this so speak my laptop. So if I go there and if I want to scan in the image எதுனா vulnerable இருந்தா Docker of providing their own tool called Scout. In Scout we can analyze our image. See, I can do that. I can analyze my image.
Docker Scout C enable repository. I added that. See, mine is getting analyzed by Docker Scout. If I click there, we could see a remote the option will get. See, image has not been analyzed. I'll ask him to start analyze now. Once it's analyzed, right, it will show us in case of I use a different packages which is not authorized in Linux community or those things, it will give us a result. என்னென்ன இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது ஸோ இட் வில் கிவ் இன் கேஸ் ஆஃப் நம்ம சோனார்லயும் ஸ்னேக்லயும் பார்த்தோம்ல ஹவு விச் ஐடென்டிஃபைங் ஏரர் எந்த இடத்துல நம்மளோட வல்லபிள் இருக்கு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ ஈவன் டாக்கர் இஸ் டூயிங் தட் லைக் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் இன் லைக் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அகோ ஐ பிலீவ் லைக் 6 or 8 months ago they have introduced this to scout to analyze. இப்போ நீங்க ஈசிஆர் குள்ள போனா கூட ஈசிஆர் let me go to AWS. ஈசிஆருக்குள்ள போனா கூட தே ஹாவ் தேர் ஓன் டூல் அவங்களோட இருக்கும் மேபி தேர் யூசிங் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் அமேசான் இன்ஸ்பெக்டர் டு டூ தட் default image I don't see mediums only a medium severity so that is not an issue in case of it is high particle we have to address it okay? So in a vulnerability 2024 recent they put this vulnerable fix they don't have fix for that see I saw somewhere right? Yeah. Not available in the available they find some report but they can't able to find which was that if you want to detail it so you want to know that right go google this it will go to that NVA database NVD awaiting analysis still they reported this as a bug but they didn't have any fix for this. Yeah, like you could see, right? Timing discrepancy, Red Hat in source வந்து அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. So what that means? So we can check that. In case if you pushing to our ECR, right? ECR நம்ம push பண்றோம்னா so even ECR have அவங்களோட ஓன் அவங்களோட ஓன் டூல் இருக்கும் ஸ்கேனிங்க்கு let me see create a repository see image scanning setting it's deprecated but still they do scan and push if we enable right நம்ம ஒரு இமேஜ் வந்து இந்த ரெபாசிட்டரிக்குள்ள புஷ் பண்ண உடனே it will like it's not deprecated the settings has been moved to a registry level ஒரு registry levelக்கு it moving in further release it will move still we can use that நம்ம இப்ப இந்த இமேஜ் நம்ம இங்க ஈசிஆருக்குள்ள புஷ் பண்ண உடனே அந்த ஈசிஆரோட லைக் என்ன எனி இஷ்யூஸ் லைக் சிமிலர்லி வாட் ஸ்கவுட் டூ ரைட் இந்த ஸ்கவுட் என்ன பண்ணுதோ சேம் திங் AWS ஓட நேட்டிவ் டூல் பண்ணும் லைக் ஐ பிலீவ் இட் டு இன்ஸ்பெக்டர் தான் நினைக்கிறேன் ஐம் நாட் ஷுர் they use Amazon Inspector to scan the images. I'll confirm you that எந்த சர்வீஸ் யூஸ் பண்றாங்கன்ட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தான் நினைக்கிறேன் yeah I think they'll use this to scan இன்ஸ்பெக்டர்னு ஒரு சர்வீஸ் இருக்கு AWS ஓட நேட்டிவ் டூல் so it will scan your images whether it have any issues or not I'm not sure இதுவா இல்ல guard duty I'm not sure ஏதோ ஒன்று இருக்கு I'll confirm you that which is using so இத வந்து நம்ம எப்படி நம்மளோட யூஸ் பண்ண போறோம் லைக் we won't use Scout we use Trivy நம்ம ஒரு டாக்கர் பில்ட் பண்ணிட்டு நம்ம பைப்லைன் ஆட் பண்ணும்போது நம்ம இமேஜ் ஸ்கேன் பண்றதுக்கு வந்து we use Trivy ஓகேவா so far we saw right Docker பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் we saw that so the other topic would be
நம்ம இன்ட்ரடக்ஷன் டு டாக்கர் ஃபைல். ஒரு டாக்கர் ஃபைல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, டாக்கர் ஃபைலோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா, டு பில்ட் அவர் கஸ்டம் இமேஜ் ஆர் கண்டெய்னர். ஒரு கஸ்டம் இமேஜ் ஆர் கண்டெய்னர் பண்ண போறோம். இப்போ என்கிட்ட ஒரு வார் ஃபைல் இருக்கு, ஓகேவா? ஐ வாண்ட் டு டிப்ளாய் டு டாம் கேட். டாம் கேட்டுக்கு நான் டிப்ளாய் பண்ண போறேன், ஓகேவா? ஐ வாண்ட் டு டிப்ளாய். இதை வந்து பேக்கேஜ் பண்ணி ஐ எம் மேக்கிங் as ஒன் இமேஜ். இந்த இமேஜை என் கிளஸ்டருக்குள்ள போட்ட உடனே இட் வில் ஸ்டார்ட் ரன்னிங். இந்த வார் வந்து நான் ஒரு டைம் பில்ட் பண்ணா போதும், தென் ஒன் டைம் இந்த கான்ஃபிகரேஷன் நான் செட் பண்ணா போதும், தென் ஐ கேன் யூஸ் அட் நம்மளோட கஸ்டம் இமேஜும் நம்மளோட அப்ளிகேஷனோட கஸ்டம் இமேஜ் வி கெட் இட். இந்த அப்ளிகேஷன் இமேஜை எடுத்துட்டு போய் நம்ம அழகா நம்மளோட கிளஸ்டரையோ இல்ல டாக்கர் கிளஸ்டர்ல சப்போஸ் யுவர் ப்ராஜெக்ட் இஸ் ரன்னிங் டாக்கர் கிளஸ்டரோ, ஸோ அப்படியே நம்ம காப்பி பண்ணி வி கேன் பேஸ்ட் தட் இமேஜ் அண்ட் வி கேன் ரன் அ மேஜ். ஸோ நம்ம இப்போ ஒரு இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ வி கால் திஸ் இமேஜ் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க, இமேஜ் ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரன் திஸ் கண்டெய்னர், சேம் how we run, right? Docker run -d -it, then name கொடுப்போம். If you want give any name, so my application, I'll give my application custom name கொடுக்குறேன். Then I want to use this image abc யூஸ் பண்ணிட்டு we can do that. In case if you want to port பண்ணனா, like if I want to use a port, right, expose பண்ணனா we have to use p. There is two p, small p ஒரு வேல்யூ இருக்கு, அந்த கேபிட்டல் பிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஐ ஷோ when we go with the expose பார்க்கும்போது வில் சி. ஓகே, ரன் பண்ணோடனே ஆர் கண்டெய்னர் வில் ரன். ஸோ நம்மளோட டிஃபால்ட் என்ன இமேஜ் எல்லாம் பேக் பண்ணமோ அந்த கண்டெய்னர்ஸ் வந்து we can deploy. ஸோ we build our custom. இப்போ ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா அது ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னவா இருக்கணும்னா, லைக் ஜென்கின்ஸ்ல பார்த்தோம்ல, லைக் வி ஷுட் ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல்னா இட் ஷுட் ஹேவ் அ ஜென்கின்ஸ் ஃபைல் அந்த நேம் இருக்கும், ரைட்? அதே போல ஒரு டாக்கர் ஃபைலை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்வேஸ் ஷுட் பி கேபிட்டல், டாக்கர் ஃபைல். இதுதான் அதோட நேமிங் கன்வென்ஷன். யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். டாக்கர் ஃபைல் இருந்தா டாக்கர் டீமன் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்மளோட கஸ்டம் இமேஜ் இங்க இருக்கு. ஸோ இட் வில் டேக் எவ்ரி திங் ஃப்ரம் ஹியர். டிஃபால்ட் நேம் டு கிரியேட் a கஸ்டம் இமேஜ். ஸோ இதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? ஒரு டாக்கர் ஃபைல்னா ஐ சேட் ரைட் 16 பேராமீட்டர்ஸ். அந்த 16 பேராமீட்டர்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரம், தென் மெயின்டைனர், தென் env, then another option is arc, then run, copy, add, cmd, work dir, label, volume, shell, health check, entry point, expose, stop signal. ஸோ இதோட பேஸ் இந்த இத்தனை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாவே we can easily able to create a docker file. இந்த 16 parameters ஒரு டிஃபரன்ஸ். ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ண போறோம், மெயின்டைனர் எதுக்கு யூஸ் பண்ண போறோம், env னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, ரன்னா என்ன, லைக் வாட். ஸோ மேஜர்லி உங்க இன்டர்வியூல லைக் இன் கேஸ் they want to ask you a docker question na, the first question would be what is difference between add and copy. காப்பிக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இன் கேஸ் ஆஃப் இஃப் ஐ வாண்ட் டு பாஸ் ஏ என்வரான்மெண்ட் வேரியபிள் எப்படி நீங்க பாஸ் பண்ணுவீங்க, வாட் வேரியபிள் யூ ஹவ் யூஸ், வாட் லேபிள் யூ ஹவ் யூஸ். தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிஎம்டிக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இல்ல டிஃபரன்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி த டூ பேசிக் கொஸ்டின்ஸ் ஒரு டாக்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் டூ as a பேசிக் கொஸ்டின். சிஎம்டினா என்ன, லைக் ஐ மீன் டு சே டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, ஆட் அண்ட் காப்பினா என்ன, வாட் இஸ் யூஸ் ஆஃப் எக்ஸ்போஸ் வந்து இட் ரியலி டஸ் ஏ ரோல், ஒரு ரோல் பிளே பண்ணுதா. ஒரு டாக்கர் ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்போஸ்னு ஒரு கோட் கொடுத்தா
அது உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணுதான்ட்டு இட் வில் ஷோ. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வில் பி கம்ப்ளீட்டிங் ஆல் தி 16 பேராமீட்டர்ஸும் வில் கம்ப்ளீட் அண்ட் வில் கிரியேட் அவர் ஓன் கஸ்டம் இமேஜ். ஓகே, so this would be the main in the 16 parameters. If you mastered it, right, you can say that I'm well versed at Docker. Docker, I can able to write any Docker image. Even I can understand Docker images. Docker image எப்படி இருந்தாலும் I can able to easily understand. Okay, வா. So we'll be seeing that. நம்மளோட further classesல we'll be seeing all those things. Okay. So far any doubts உங்களுக்கு இருக்கா? Hello. பிரமோத், இப்போ இந்த ஃப்ரீ ஃப்ரீ ஆப்ஷன்ஸ்லயுமே நம்மளால பிரைவேட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண முடியுமா? ஒன்னே ஒன்னு, you can do only one. ஓகே, சரி. இப்போ அன்லிமிட்டெட் பிரைவேட் ரெபாசிட்டரிஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிட் லேப் கொடுக்குது. ஸோ லைக் கிட் ஹப் தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்களா? கிட் லேப் எப்படி? GitLabல they have container registry. அதுக்குள்ள you can use. Even you can use it in ECR. ECR also you can push it any private. நம்ம எத்தனை private images வேணா we can push it to our ECR. ECR குள்ள நீங்க புஷ் பண்ணிக்கலாம். ஈஸியா. அதான் சொல்றேன். இப்ப நம்ம ஆர்டிஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது அதுல எப்படி நம்மளோட டாக்கர் இமேஜ் அங்க புஷ் பண்ண போறோம். I'll show you. சார் நம்மளோட ஓன் ஆர்டிஃபேக்ட் மேனேஜ்மெண்ட் நெக்ஸஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸஸ்ல நம்மளோட இமேஜ் நம்ம எப்படி அங்க பிளேஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஓகே, ஓகே. எனி அதர் டவுட்? ஹாய் பிரமோத். சொல்லுங்க. இப்போ நார்மலா நம்ம யூஸ்வலா கம்பெனி ஸ்டாண்டர்ட்ல இப்போ டாக்கர் ஹப் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா இல்ல நெக்ஸஸ் இந்த மாதிரி பிரைவேட்ல? நெக்ஸஸ் அதே போல பிரைவேட் ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இட் இஸ் காஸ்ட்லி, ரைட்? நீங்க ஒரு ரெப்போ லைக் அன்லிமிட்டட் ஒரு டீம் சைஸ் ரெப்போ வாங்குறேன்னா இட் இஸ் சோ காஸ்ட்லி. யூ கேன் ஹோல்ட் ஃபார் எவ்ரி லைசன்ஸ் வி ஹவ் டு பே, ரைட்? ஸோ தே ஒன்ட் ப்ரிஃபர் தட். ஸோ ஏன்னா ஏற்கனவே தே ஆர் பேயிங் பில்ஸ் ஃபார் ரைட் அதர் திங். இப்போ AWS அவங்க கிளவுட் யூஸ் பண்றாங்கன்னா தே ஆர் பேயிங் ஃபார் தட், ரைட்? They use that ECR repo. ECR also like secured one. MSNA provide பண்ணதுல. So we can put our image to that. No issues. It won't have any issues. ஓகே, Default we இதுக்கு முன்னாடி never நீங்க use காமிச்சீங்களா Docker. அப்படின்னா இந்த ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ சொல்லுங்க இதுக்கு சார். முன்னாடி லைசன்ஸ் அப்படின்னா நம்ம வெறும் டாக்கர் வந்து இமேஜ் கிரியேஷனுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிறோங்களா நம்ம? அப்பார்ட் டாக்கர் ஃபார் தட் இமேஜ் பாத்தீங்கன்னா நத்திங், ரைட்? டாக்கர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுவோம். டாக்கர் இன்ஜின் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நோ இஷ்யூஸ். ஏன்னா நம்ம வந்து டாக்கர் கிளஸ்டர்ல ரன் பண்ண போறது இல்ல நம்ம அப்ளிகேஷன். ஸோ வி டோன்ட் ரிக்வயர் சப்போர்ட் அட் ஆல். நம்மளுக்கு சப்போர்ட்டே ஓகே ரிக்வயர் தேவையில்ல. எனி நம்ம இமேஜை தான் பில்ட் பண்ண போறோம். ஸோ அந்த இமேஜை ஸ்கேன் பண்றதுக்கு we have other tools. We don't rely on ஸ்கவுட் நம்மளுக்கு ரிலை பண்ண தேவையில்ல. அதர் டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் we are pushing it to our நம்மளோட ஓன் இருக்கும். நம்ம ஏற்கனவே பே பண்ணிட்டு இருக்கோம். அங்கே நம்ம சேவ் பண்ணலாமே சார். நீங்க உங்களோட ஆர்டிஃபேக்ட் சேவ் பண்றதுக்கு நீங்க either you going with ஒரு ஒரு ஆர்டிஃபேக்டரி போறீங்க வச்சுக்கோங்க. நெக்ஸஸ் இட் ஆல்சோ ப்ரொவைட் டு ஸ்டோர். சாரி மை கனெக்ஷன். யூ கேன் ஏபிள் டு ஹியர் மீ? கேக்குதா? லைக் மை ஷோயிங் அன்ஸ்டேபிள் காட்டுது, அதான் கேக்குறேன். நான் பேசுறது கேக்குதுல்ல? நவ் இட்ஸ் இப்ப ஸ்டேபிள். கேக்குது. ஓகே. ஸோ ஏற்கனவே நம்ம ஆர்டிஃபேக்ட் நம்மளோட பில்ட் செல்ஸ் வந்து லைக் சேவ் பண்றதுக்கு வி பேயிங் ஃபார் அன் ஆர்டிஃபேக்ட், ரைட்? வை வி வாண்ட் டு பே unnecessary ஃபார் a docker up? So we have an option to take our image and push it there and we can pull it from there. அதனால we can use it, no issues. ஓகேவா? ஸோ என்னோட அப்ளே லைக் ஐ திங்க் my one more GitHub level. GitHub promotion. ஸோ ஐ யூஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். I'm not sure which that is. What is some app? I thought I put it. இதோட மெயின் ஃபைல் என்னன்னு தெரியல.
ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா influence file. ஸோ ஐம் யூசிங் மை ஓன் என்னோட ஓன் ரெஜிஸ்டர். இப்போ என்கிட்ட இந்த ரெஜிஸ்டர் இருக்கு. இந்த ரெஜிஸ்டர் இது நான் ஜேஃப்ராக்ல லைக் வி ட்ரைட் சாம்பிள் ப்ராஜெக்ட் நான் ஜேஃப்ராக்ல பண்ணும்போது ஹவு ஐம் டூயிங் தட். ஸோ என்னோட இமேஜ் நேம் வந்து எப்படி டேக் ஆகும் எப்படி நான் அங்க புஷ் பண்ண போறேன். இஃப் யூ கோ அண்ட் see here, ஸோ ஜார் பப்ளிஷ் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபேக்ட் ஒன்ஸ் ஐ கெட் இட் ஜார் ஆர் வார் ரைட். ஸோ ஐம் டேக்கிங் தட், ஐம் புட்டிங் தட். அங்க நான் புஷ் பண்றேன் லைக் ஐம் புஷிங் இன் டு தட். ஒன்ஸ் ஜார் இஸ் பப்ளிஷ்ட், தென் ஐம் பில்டிங் டாக்கர் பில்ட் பண்றேன். தென் வித் ஹெல்ப் ஆஃப் வேரியபிள்ஸ் டாக்கர் வித் ஜிஎஸ்டி நம்ம கொடுத்தோம்ல. ஸோ அங்கிருந்து ஐம் யூசிங் எ புஷ். ஸோ இட் வில் இஃப் ஐ யூஸ் இட் ரைட், மை இமேஜ் வில் பி புஷ் டு என்ன ரெப்போ நம்ம கொடுத்தோம். ஸோ இஃப் யூ வாண்டட் டு யூஸ் ஜேஃப்ராக்னா ஜேஃப்ராக் யூஸ் பண்ணலாம், நெக்ஸஸ்னா நெக்ஸஸ் யூஸ் பண்ணலாம். whichever repo you have, right, you can do that. Okay, you can push those images there. So we have also like I used so much things here. Parameterized பண்றதுக்காக I used so much things. I think this is not posted in YouTube, but we tried நிறைய changes we tried. Okay, so இதெல்லாம் நம்ம பார்ப்போம். No worries. Okay, ஒன் மோர் ஃபைனல் சரி, டவுட். லைக் இப்போ நம்ம பில்ட் கேளுங்க பண்ண தாராளமா. அப்புறமேட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட் வருது இல்லைங்க நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி ம் லைக். ஸோ ம் அதை வந்து நம்ம வந்து இமேஜ் கிரியேஷன்ல நம்ம கால் பண்ணி அதை வந்து ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்றோம். ஸோ ம் இந்த ஆர்டிஃபேக்டை வந்து எங்கேயோ நம்ம புஷ் பண்ணுவோங்களா, இல்லை ஒன்லி அந்த கண்டெய்னர் ஆஹா இமேஜ் மட்டும் தான் சென்ட்ரல்? இல்ல ஆர்டிஃபெக்ட் நம்ம புஷ் பண்ணுவோம் சார் ஃபார் பேக்கப் பர்பஸ்க்காக. இன்கேஸ் ஆஃப் இப்ப நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுச்சு, ஆர்டிஃபெக்ட் நமக்கு லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அகைன் வி நீட் டு ஸ்டார்ட் த பில் ஃப்ரம் ஸ்கிராச் ரைட். ஸோ அதனால ஒன்ஸ் ஆர்டிஃபெக்ட் வார் வந்து பில்ட் ஆயிடுச்சுன்னா கூட வில் புஷ் தட் வார் டு அவர் ஆர்டிஃபேக்டரி. நம்மளோட ஆர்டிஃபேக்டரிக்கு புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில் கண்டினியூ. அதுவும் புஷ் பண்ணுவோம், இமேஜும் புஷ் பண்ணி வச்சுக்கோம் ஃபார் அ பேக்கப் பர்பஸ். இன் ஓகே, கேஸ் ஆஃப் ரெண்டுமே எனி இஷ்யூஸ் நெக்ஸஸ்ல தான் வந்து பண்ணுவீங்களா, இல்லை வேற எதுவும் செப்பரேட் நெக்ஸஸ்ல தான் ரெண்டு? it's a wish. If your company wants us to have two different subscription, they can do that. If ஒரே இதுல we can manage, you can do that. Even Nexus will support both. ஓகே, தேங்க்ஸ். Okay. So any other doubt? If not, we can stop here.